இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை இந்த ஒரு வீடியோவின் வாயிலாக நாம் இப்போ பார்க்கலாம். நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ்நாடு சட்டப்பேரவையில் ஆசிரியர் தகுதி தேர்வு டெட் தொடர்பான முக்கிய தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதை இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஆகஸ்ட் 23, 2010க்கு முன்னதாக பணியில் சேர்ந்த ஆசிரியர்களுக்கு தகுதி தேர்விலிருந்து நிரந்தர விலக்கு அளிக்க வேண்டும் என்று மத்திய அரசை இந்த ஆசிரியர்களின் தீர்மானம் ஒருமனதாக வலியுறுத்துகிறது. நீண்டகால பணி அனுபவம் கொண்ட ஆசிரியர்களை பணி பாதுகாப்பு மற்றும் வாழ்வாதாரத்தை உறுதி செய்யும் நோக்கில் பல்வேறு அரசியல் கட்சிகளும் இதற்கு ஆதரவுகள் தெரிவித்துள்ளன. அதே வேளையில் தகுதி தேர்வு குறித்த உச்சநீதிமன்றத்தின் சமீபத்திய தேர்வு மற்றும் 2028ஆம் ஆண்டிற்குள் தேர்ச்சி பெறுவதற்கான கால அவகாசம் குறித்தும் விவாதிக்கப்பட்டுள்ளது. கல்வித்துறையை மாநில பட்டியலுக்கு மாற்ற வேண்டியதன் அவசியம் மற்றும் ஆசிரியர்களின் பதவி உயர்வு சிக்கல்களையும் இந்த செய்தி தொகுப்பு சுட்டிக்காட்டுகிறது. இறுதியில் அனைத்து ஆசிரியர்களின் நலனை பாதுகாப்பதற்காகவே சட்டப்பூர்வ நடவடிக்கைகளை விரைந்து மேற்கொள்ளுமாறு பேரவை கேட்டுக்கொள்கிறது. டெட் தேர்வு அரசின் கொள்கை மற்றும் நீதிமன்ற தீர்ப்புடைய அடுத்த கட்டத்திற்கு நாம் மாறியிருக்கோம். இந்த பாஸுடைய ரிசல்ட் தடையானையை நீக்க போகிறாங்களா? டெட் தேர்ச்சி பெற்ற மதிப்பு குறைப்பு வெயிட்டேஜ் கிடையாது. தடையானை நீக்கம் டெட் முடிவுகள் மற்றும் யூஜி மற்றும் டிஆர்பி அறிவிப்புகள் விரைவில் வரும். டெட் தேர்ச்சி கட்டாயம் 2028க்குள் ஆகஸ்ட் 31 வரை மட்டும்தான் அவகாசம். இதுக்குள்ளே டெட் தேர்ச்சி பெரிய ஆகணும். 2010 பணியில் சேர்ந்தவர்களுக்கு விலக்களிக்க ஒன்றிய அரசிடம் வலியுறுத்தல் பண்ணியிருக்காங்க. பாஸ் மதிப்பெண் மற்றும் ரிசல்ட் தேர்ச்சி மதிப்பெண்களை குறைக்க முடியாது என அரசு திட்டவட்டமாக நீதிமன்றத்தில் தடையாணை முடிக்கப்பட்டு டெட் முடிவுகள் விரைவில் வெளியாக உள்ளன. டிஆர்பி அடுத்த தேர்வுகள் தற்பொழுது டிஆர்பியின் முழு கவனமும் யூஜி டிஆர்பியோடைய அறிவிப்பு வளர்த்துங்களை வெளியாக இருக்குது. இதனால் பார்த்திங்கன்னா தேர்ச்சி மதிப்பெண்களை குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்றதும் கம்மியாக தான் இருக்குது. அடுத்த கட்டத்துக்கு டெட்டோடைய நிகழ்வு மாறி இருக்குது. தடையாணை நீக்கம் ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் அடுத்த கட்ட நிகழ்வு அப்படின்னா பாயிண்ட் 1 அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப 24ஆம் தேதி நடைபெற்ற விசாரணை அரசின் விளக்கத்தை ஏற்று நீதிமன்றம் தடையாணையை நீக்கிருச்சு. விடைத்தாள் மதிப்பீட்டு பணிகள் முடுக்கிவிட்டப்பட்டுள்ளன. டெட் தேர்வு முடிவுகளை வெளியிடும் பணிகளும் அடுத்த கட்டதாக யூஜி டிஆர்பி அறிவிப்பை வெளியிடும் பணிகளும் டிஆர்பியில் ஒரே நேரத்தில் தீவிரமாக நடந்துட்டுருக்கு. ஆசிரியர்களின் கோரிக்கை அரசு அது ஏற்குதா இல்லையா, இதுதாங்க இப்போ கேள்விக்குறியாக இருக்குது. தேர்ச்சி மதிப்பெண்களை குறைப்பது, நிராகரிக்கப்பட்டது, இடஒதுக்கீடு முறை பின்பற்றது, அனைத்து பிரிவினங்களுக்கும் மதிப்பெண்களை சமமாக்குவது, நிராகரிப்பு அரசின் கொள்கை முடிவு, பணி அனுபவத்திற்கு ஏற்ப வெயிட்டேஜ் மதிப்பெண்களை வருடத்திற்கு 1 அப்படின்னு கொடுக்கறது, நிராகரிப்பு நீதிமன்றம் இதை கட்டாயப்படுத்தவே கிடையாது அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டாங்க. பிரமாண பத்திரத்தில் இதெல்லாமே முடியாது அப்படின்ட்டு அரசுடைய கொள்கை முடிவாக மாறிடுச்சு அப்படின்றத எல்லாருமே எதிர்பார்க்கறது தான். அனைத்து பிரிவினருக்கும் இந்த சமமான தேர்ச்சி மதிப்பெண் தான் இப்போ ரொம்ப கஷ்ட காலத்தில் இருக்குது. அதை வழங்கவே முடியாது அப்படின்றதுனால இப்போ போயிடுச்சுங்க. இப்போ பார்த்திங்கன்னா தடையானை நீக்கிட்டாங்க. அடுத்து டெட் முடிவுகளை வெளியிட போகிறாங்க. யூஜி டிஆர்பியோடைய அறிவிப்பு வரும். பொது டெட் தேர்வு காமன் டெட்டுக்கு உண்டான அறிவிப்பையும் விரைவில் வர ரெடியாக இருக்குது. நீதிமன்ற தடையானை நீக்கம் ரிசல்ட் வெளியிட்டு நடைமுறை அது எப்படின்னா, தடையானை நீக்கிட்டாங்க. விடைத்தாள் திருத்தும் பணிகள் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. முடிவுகள் இமீடியட்டாக எவ்வித மாற்றமின்றி எழுதிய அதே மதிப்பெண்களின் அடிப்படையில் முடிவுகள் உடனடியாக வெளியிடப்படலாம் அப்படின்ட்டு எல்லோருடைய எதிர்பார்ப்பும் இருக்குது. இந்த உச்சநீதிமன்றத்துடைய தீர்ப்பு மற்றும் விதிகள் பதவி உயர்வுக்கு இந்த டெட்டு கட்டாயம் அப்படின்றது உச்சநீதிமன்றத்துடைய தீர்ப்பு. இந்த பதவி உயர்வுக்கு டெட்டு ரொம்ப ரொம்ப கட்டாயமாக இந்த டெட்டு அப்படின்றது இந்த உச்சநீதிமன்றத்துடைய தீர்ப்பு. சீராய்வு மனு தமிழ்நாடு அரசு மற்றும் ஆசிரியர் அமைப்புகள் தாக்கல் செய்த 65க்கும் மேற்பட்ட சீராய்வு மனுக்கள் ரிவ்யூ பெட்டிஷன் தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. நீதிபதி தீபங்கர் தத்தா, மன்மோகன் அமர்வில். கட்டாய கல்வி உரிமை சட்ட ஆர்டிபடி டெட் தேர்ச்சி என்பது கட்டாய அடிப்படை தகுதி, அதையும் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களுக்கு எதுவாக மாநில அரசுகள் ஆண்டுக்கு 2 முறை டெட் தேர்வுகளை நடத்த வேண்டும் அப்படின்றதையும் குறிப்பிட்டு சொல்லிட்டாங்க. தேர்ச்சி பெற எதுவாக மாநில அரசுகள் இதை கண்டிப்பாக செய்யணும். ஆகஸ்ட் 31, 2028 தான் காலக்கெடு. இந்த தேர்வில் இதுக்குள்ளார தகுதி தேர்வில் தேர்ச்சி பெறாத ஆசிரியர்கள் கட்டாய ஓய்வு பெற நேரிடலாம். இதற்கு மேல் கால அவகாசம் வழங்கப்பட மாட்டாது. இந்த 2 ஆண்டுக்குள் குறைவான பணிக்காலம் ஓய்வு பெற 5 ஆண்டுகளுக்கு குறைவான பணிக்காலம் உள்ள ஆசிரியர்களுக்கு மட்டும் டெட் தேர்ச்சியிலிருந்து விலக்களிக்கப்பட்டுள்ளது. ஆனால் அவர்களுக்கு பதவி
பதவி உயர்வு இனி கிடையவே கிடையாது. ஆண்டுக்கு 2 முறை தேர்வு. ஆசிரியர்கள் எளிதாக தேர்ச்சி பெறும் வகையில் தகுதி தேர்வு வாரியம் ஆண்டுக்கு 2 முறை டெட் தேர்வுகளை நடத்த வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஸோ தற்பொழுதைய நிலவரம் மற்றும் அந்த இது எல்லாமே என்ன நடக்குது அப்படின்றது தான் இப்போ கேள்விக்குறியாக இருக்குது. தற்பொழுதைய நிலவரம். ஸோ ஓய்வு பெற 5 ஆண்டுகளுக்கு குறைவாக உள்ளவர்கள் இந்த டெட் தேர்ச்சிலிருந்த விலக்கு. ஓய்வு பெற 5 ஆண்டுகளுக்கு மேலே இருக்குது அப்படின்னா ஆகஸ்ட் 31க்குள்ளே டெட் தேர்வு கட்டாயம். சிறுபான்மையினர் மற்றும் கல்வி நிறுவன ஆசிரியர்கள் இவர்களுக்கும் டெட்டு கட்டாயம் என்ற கேள்வியை அப்டேட் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் மூத்த ஆசிரியர்களுக்கான சட்டப்பேரவையில் இந்த தீர்மானத்தை கொண்டு வந்திருக்காங்க. உச்சநீதிமன்றம் இதற்கான கடுமையான எதிர்ப்புகளையும் தெரிவிச்சிருக்கு. ஓகேங்களா. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா தற்பொழுதைய நிலை மற்றும் அடுத்த கட்ட அறிவிப்புகள். டெட் தேர்வு முடிவுகள் விரைவில் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நீதிமன்ற தடையாணை நீக்கப்பட்டதை தொடர்ந்து டெட் தேர்வு முடிவுகள் விரைவில் வெளியாக உள்ளன. இந்த பேப்பர் மதிப்பீட்டு பணிகள் எல்லாமே ஏற்கனவே முடிந்து வந்த நிலையில் இப்போ இந்த ரிசல்ட்டுக்கு உண்டான டைமை நம்ம வந்துட்டோம். 15 முதல் 20 ஆண்டுகள் தடையின்றி பணியாற்றி ஓய்வு பெறும் வயதை நெருங்கும் ஆசிரியர்கள் தேர்வு எழுத வற்புறுத்துவது அவர்களின் வாழ்வாதார பாதிக்கும் என்பது ஒருமனதாக நிறைவேற்றப்பட வேண்டிய தீர்மானம். தமிழ்நாடு சட்டப்பேரவை மூத்த ஆசிரியர்கள் பணி பாதுகாப்பை உறுதி செய்ய ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றாங்க. அடுத்து யூனியன் லெவலில் பார்க்க ஒன்றிய அரசு இலவச கல்வி கல்வி உண்மை சட்டத்தின்படி திருத்தம் மேற்கொள்ள வலியுறுத்துதல். தேசிய ஆசிரியர் கல்விக் குழுமம் அதிகாரப்பூர்வ சுற்றறிக்கை மற்றும் வழிகாட்டுதல்களை வெளியிட கோரிக்கைகள் எல்லாமே வச்சுருக்காங்க. ஸோ இந்த தீர்மானத்துடைய முக்கியமான 3 அப்டேட்டு அப்படின்னா இந்த முக்கியமான 3 அப்டேட்டு சொல்லலாம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா பலன் இதில் பெனிஃபிட் இந்த ஆசிரியர்கள் பணி பாதுகாப்பு மற்றும் பதவி உயர்வு மற்றும் பென்ஷன் உள்ளிட்ட அனைத்து பணிகளுக்கும் எந்தவித தடையுமின்றி தொடர்வதை உறுதி செய்கிறது. ஆர்டி சட்டம் 2009 பிரிவு 23 படி கொண்டு வரப்பட்டது. இது கொண்டு வரும் 23/8/2010 தேதி அல்லது அதற்கு முன்பாக நியமிக்கப்பட்ட ஆசிரியர்கள் இவர்களுக்கு டெட் தேர்விலிருந்து விலக்கு மற்றும் நிரந்தர விலக்கு அளிப்பது குறித்து ஒரு அறிவிப்பை வெளியிடலாம் அப்படின்ட்டு எதிர்பார்க்கப்படுகிறதுங்க. ஸோ இதுதான் தற்சமயம் பார்த்திங்கன்னா அந்த தீர்மானத்துடைய இறுதி முனை. அரசு இருமுனை விவேகம் சமூக நீதியும் பணி பாதுகாப்புமே கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா நுழைவு விகிதம் சமூக மற்றும் இரட்டை ஒதுக்கீடு பாதுகாப்பு புதிய தேர்வுகளுக்கு டெட் தேர்ச்சி மதிப்பெண்களை குறைப்பதில் என்பதில் அரசு உறுதியாக உள்ளது. பணி பாதுகாப்பு விதிகள் ரைட் டு ஸ்கேல் டிஃபெண்டிங் அதே வேளையில் பல ஆண்டுகளாக பணியாற்றும் மூத்த ஆசிரியர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க ஆர்டி விதிகளுக்கு எதிராக சட்டமன்றத்தில் இயற்றி வராங்க. இதுவும் ஒரு வகையில் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயங்க. ஸோ அடுத்து என்ன நடக்கும் அப்படின்றது தான். காத்திருப்பை தவிர்த்து உடனடியாக யூஜிடிஆர்பி மற்றும் காமன் தேர்வுகளுக்கான பயிற்சியை தீவிரப்படுத்துங்கள். இப்போ இந்த 2 பார்த்திங்கன்னா மூத்த ஆசிரியர்களுக்கான 2010 ரிட்டன்ஸ் ஒன்றிய அரசின் சட்ட திருத்தங்களுக்காக காத்திருங்கள். ஆயினும் பாதுகாப்பு மற்றும் ஆண்டுக்கு 2 முறை வரும் டெட் தேர்வுகளும் தயாராகி புத்திசாலித்தனம் அப்படின்றத குறிப்பிட்டு சொல்கிறாங்க. ஸோ இந்த டெட் தேர்வுக்குண்டான அப்டேட் பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு சில தினங்களில் நமக்கு கிடைச்சிடும். புதிய அறிவிப்புகளை அரசு தரப்பு வெளியிடுவாங்க அப்படின்றது எதிர்பார்க்கலாம். டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.